வாங்க பிப்ரவரி 18ஆம் தேதிக்கான டிஎன்பிஎஸ்சி நடப்பு நிகழ்வுகளை ஒரு ஸ்டடி கைடு மாதிரி வேகமா பாத்துரலாம். தினசரி நியூஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுதா? வாங்க எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரி, இப்ப நாம தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காரு. தேர்வுக்கான முக்கிய எண்கள்ல இப்ப பார்க்கலாம். நம்ம மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சி விகிதம் 11.19% இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இது தேசிய சராசரியான 4.5% விட 2 மடங்கு அதிகம் பாருங்க. ஆனா அதே சமயம் மாநிலத்தோட மொத்த கடன் 10.71 லட்சம் கோடியா இருக்கும்னு சொல்றாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம வேளாண் பட்ஜெட்ல உணவு பாதுகாப்புக்கும் வனப்பரப்பு 33% அதிகரிக்கவும் இலக்கு வச்சிருக்காங்க. அடுத்ததா உலக அரங்கில் இந்தியா நம்ம நாடு மத்த நாடுகளோட எப்படிப்பட்ட உறவுல இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியாவும் பிரான்சும் சேர்ந்து பாதுகாப்பு, விண்வெளி, எரிசக்தின்னு மொத்தம் 21 ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. நம்ம அண்டை நாடான வங்கதேசத்துக்கு புதுசா பிரதமர் வந்திருக்காரு. நம்ம மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவும் விழால கலந்துகிட்டாரு. இன்னொரு பக்கம் ஈரான் தன்னோட ராணுவ வலிமையை காட்டுற மாதிரி கெய்பருங்கிற புது பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை செஞ்சிருக்காங்க. சரி, இப்ப அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் அப்டேட்ஸ் பார்க்கலாம். முதல்ல நம்ம சோலார் சிஸ்டம்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பிப்ரவரி 18 தான் ப்ளூட்டோ தினம். 1930 இதை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அதோட ஸ்டேட்டஸை மாத்தினாங்க. ஞாபகம் இருக்கா? இங்க கேரளால ஒரு வெண்முதுகு பாற்கழுக மீட்டிருக்காங்க. இது அழிந்து வரும் ஒரு முக்கியமான இனம். இதோட IUCN ஸ்டேட்டஸ் தான் ரொம்ப முக்கியம். கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட்னா அழியறதுக்கு மிக அதிக வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் ஒரு சூப்பரான விஷயம், சிக்கிம்ல நம்ம விஞ்ஞானிகள் ஒரு புதிய பூச்சி இனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புது உயிரினம் பேரு டிப்ளூரா. இதுக்கு இறக்கைகள்லாம் கிடையாது. பூச்சி மாதிரி ஒரு பழமையான உயிரினம். அடுத்ததான் நம்ம தேசத்தோட 2 முக்கியமான திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு செய்திகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற துல்புல் நேவிகேஷன் திட்டம் ஜீலம் ஆத்துல படகு போக்குவரத்தை அதிகப்படுத்த இதை திரும்ப கொண்டு வர்றாங்க. கடற்படை செய்திகள்ல INS தரங்கிணி கப்பல் மிலான் 2026 பயிற்சிக்காக விசாகப்பட்டினம் வந்தடைஞ்சிருக்கு. சரி, நாம இப்போ பார்த்த எல்லாத்தையும் வேகமா ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். அப்போதான் நல்ல ஞாபகம் இருக்கும். இந்த பெயர்கள், இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். தேர்வுல இதுல இருந்து கேள்விகள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. கடைசியா உங்க கட்டுரை தயாரிப்புக்காக ஒரு கேள்வி. துல்புல் திட்டம் காஷ்மீரோட பொருளாதாரத்தை எப்படி மாத்தும்? யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து படிங்க.